அது இருக்கட்டும். நான் நூற்றுக்கணக்கானவங்களை கொன்று இருக்கேன். நீ ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடல? ஊரில் அம்புலி வரான்னு சொன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. உன் ஆசையை நிறைவேற்ற உனக்கு என் விரல் தேவை. ஒரே ஒரு விரல்தான் உன் ஆசையை பூர்த்தி செய்யும் என்றால் நீ தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். இனி அது எனக்கு தேவையில்லை. நீ எடுத்துக்கொள்ளலாம். நான் நீண்ட காலத்திற்கு முன்பே எதையும் விரும்பவில்லை. 99 விரல்களை வெட்டிய அம்பளியோட கதை இது. 39 வருஷத்துக்கு முன்னாடி பாபா குருமடத்துல அம்பளின்னு ஒரு துறவி கல்வி கத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப திறமைக்காரன். பக்கத்து ஊர்ல இருக்கிற ரங்கூன் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட கத்துக்கிற திறமைய நல்லா பாராட்டினாரு. இது மற்ற துறவிங்களுக்கு பொறாமை உருவாக்குச்சு. இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு துறவிங்க எல்லாரும் நேத்து பாபா குரு கிட்ட போறாங்க. குருவே, இந்த அம்புலி எல்லார் வீட்டு பெண்களையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அதை எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் குருவே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இனி இதை நான் பார்த்துக்கிறேன். இதை காரணமாக வச்சு அம்புலியை கொன்றணும். எவ்வளோ நாள் தான் காத்துட்ருக்கிறது? அவனை சீக்கிரமா வர சொல்றாரு. அம்புலி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை சொல்ல தான் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டேன். சொல்லுங்க குருவே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ இந்த மடத்தை விட்டு வெளியே போய் 1000 பேரை கொன்று அவங்களோட வலது விரலை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு வரணும். அப்போதான் நீ அந்த கலையில் தேர்ச்சி அடைவ. குருவே, அகிம்சையை சொல்லி கொடுக்குற நீங்கள் ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக பேசுகிறீங்க? எதுக்கு இந்த கலைத்திறமை? கொலை பண்ண சொல்கிறீங்க? நான் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கலை. என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது குருவே, செய்ய முடியாது. உன்னோட விருப்பத்தை கேட்க நான் உன்னை எங்கே கூப்பிடலை. நீ தான் இதை செய்யணும். உனக்கு கட்டளையிட கூப்பிட்டுருக்கேன். ஒழுங்கா தேவையான 1000 வலது விரல்களை வெட்டி கொண்டு வந்து என்னோட காலடியில் போடு. அப்படி செய்யலைன்னா உன்னை இந்த மடத்திலிருந்து வெளியே அனுப்பிடுவேன். அப்புறம் ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் எடுத்த பேர் 4 நாளில் நாறி போகும். சொல்கிறத செய். நான் பெருசாக நினைக்கிற குருவே இப்படி கட்டளையிடும்போது என்னால் என்ன செய்ய முடியும்? உங்களை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்லை. நீங்கள் சொல்கிறது நல்லதுக்குன்னு நம்புகிறேன். இது நல்லா வேலை செய்யுது. அம்புலி கொல்லப்படுவான். அதை யாராலும் தடுக்க முடியாது. ராஜா கிட்ட போய் அம்புலியை கொல்ல ஆள் அனுப்ப சொல்லணும். மனசையும் உடம்பையும் தயார் செஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்லாம கொலை பண்ணி குருவோட வாக்க நிறைவேற்ற அம்பளி கிளம்பிட்டான். என்ன ஒன்றும் பண்ணிடாத, நான் செவனேன்னு தான் இருக்கேன். இல்லவே இல்லை, நான் உன்னை கொன்று உன்னோட கட்ட விரலை எடுத்தே ஆகணும். அம்பளி மனச கல்லாக்கிக்கிட்டான். வெட்டினதும் அம்பளி கட்ட விரல வெட்ட போறான். உனக்கு என்னோட விரல் தான் வேணும்னா அதை வெட்டி எடுத்துக்கோ, என்ன கொன்றாத. இல்லை, 1000 பேரை கொல்ல வேண்டியது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதை என்னால் மீறவே முடியாது. அப்படி சொல்லிட்டு அம்பளி அந்த பொண்ணையும் கொன்னுடுறான். அப்புறம் அந்த பொண்ணோட விரலை வெட்டி எடுக்கிறான். இதே மாதிரி அம்பளி எதிரில் வர்ற எல்லா மக்களையும் கொன்று அவங்க கிட்ட வெட்டின விரலை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதை மாலையாக்கி அவனோட கழுத்துல போட்டுக்கிட்டான். இதை இப்படியே தொடர்ந்தான். 1000 விரலுக்கு இன்னும் கொஞ்சம் தான் மீதி இருக்கு. சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஐயோ, யாராவது உதவி செய்யுங்களேன். ஒரு பைத்தியக்காரன் என்ன துரத்துறான். யாராவது காப்பாத்துங்க. கழுத்தில் நெக்லஸ் போட்டு இருக்கான்னு பார்த்தா மனுஷன் விரலை வெட்டி மாலையாக போட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரன் என்ன கொல்லாமல் விடமாட்டான் போல இருக்கு. யாராவது தயவு செஞ்சு காப்பாத்துங்க. டேய் நில்றா, ஓடாத. என்னையாடா பைத்தியம்னு சொல்கிற? உன் சாவு என் கையில் தான்டா.
கோபத்துல இன்னும் வேகமா ஓடி போய் அவனையும் கொன்னு அவனோட விரலை வெட்டி எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரி மனுஷ விரலை மாலையோட பார்த்த ஊர் மக்கள் இவன்கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. இவனுக்கு கைவிரல் காட்டேரின்னு ஒரு பட்ட பேரும் வச்சாங்க. அந்த பேரை கேட்டாலே ஊர்ல யாரும் இருக்கிற இடம் தெரியாம பம்மிருவாங்க. தெரியாத சிலர் மாட்டிக்கிடுவாங்க. டேய் ஓடுங்கடா, இவன் தான் கைவிரல் காட்டேரி, இவன் கையில மாட்டிடக்கூடாதுடா, ஓடுங்க ஓடுங்க. என்னை விட்டுரு, நான் இந்த ஊருக்கு புதுசு, ஊரை சுத்தி பார்க்க தான் வந்தேன். செத்து போடா. என்ன பேர் வச்சிருக்கீங்க? கைவிரல் காட்டேரி. என்ன ஒரு பொருத்தமான பேர். இனி என் பேர் அம்புலி இல்லை, கைவிரல் காட்டேரி தான் பொருத்தமா இருக்கு. அம்புலி இருக்கிற காட்டுக்கு போற குருவை பார்த்த ஊர்க்காரன் சொல்றான், ஐயா குருவே, இந்த காட்டு வழியா போக வேணாம். இந்த காட்டுல மக்களை கொல்ற ஒரு அம்புலி காட்டேரி இருக்கான், தயவு செஞ்சு போக வேணாம். நான் இந்த காட்டுக்குள் போய்த்தான் ஆக வேண்டும். நான் இந்த காட்டுக்குள் போகவில்லை என்றால் பிறகு யார் அம்புலிக்கு உதவ முடியும் மகனே, சொல். அம்புலி ரொம்ப கொடூரமானவன், அவனுக்கு யாரும் உதவ முடியாது. தயவு செஞ்சு நீங்க போய் மாட்டிக்க வேணாம். ஊருக்கு இருக்கிறது ஒரே குரு. நான் சென்று அம்புலியை மீட்கவில்லை என்றால் அம்புலி மீண்டும் இந்த பூமியில் பிறக்க முடியாத நரகத்தில் மாட்டிக்கொள்வான். நான் இன்று சென்று அவனை காப்பாற்றவில்லை என்றால் அவன் 1000 விரல்களை வெட்டும் பயணத்தில் தன் தாயை கொன்று விடுவான். அந்த பெரும்பாவத்தில் அவன் மாட்டிக்கொண்டால் பிறகு அவனை யாராலும் தடுக்க முடியாத அரக்கனாக மாறிவிடுவான். ஆனால் இன்று நான் அவனுக்கு உதவினால் அவன் குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நற்குணங்களாக மாறும். பிற்காலத்தில் அவன் ஒரு குருவாக மாறுவான். இதற்காக நான் காட்டிற்குள் சென்றாக வேண்டும். குரு என்ன சொல்லியும் கேட்காம போறத கவலையோட பார்த்தான். காட்டுல தூரத்துல ஒரு குரு நடந்து போறத பார்த்ததும் கடைசி விரலை வெட்ட ஆள் கடிச்சிடுச்சுன்னு சந்தோஷத்துல துரத்த ஆரம்பிச்சான். ஏய் குருவே, உன்னத்தான் நான் கத்துறது உன் காதுக்கு கேட்கலையா? உன்னை கொன்னுட்டா என்னோட 1000 விரல் பயணம் வெற்றியில் முடிஞ்சிரும். என்னோட குரு எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றிடுவேன். என்னோட குருவும் என்னால் மிகப்பெரிய நிலைமைக்கு போயிடுவார். கடைசி ஆள் நீ நில்லு. ஒரு நிமிஷம் பொறுத்திருந்து கேளு. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட சண்டை போட்டு என்னை ஜெயிச்சுட்டு இங்கிருந்து போ. நான் நீண்ட காலத்திற்கு முன்பே சண்டையிடுவதை நிறுத்திவிட்டேன். நீதான் இன்னும் நிறுத்தவில்லை. இன்னும் நிறுத்தவில்லை அப்படின்னா நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. அப்படியென்றால் நாங்கள் எல்லா பாவங்களையும் விட்டு விடுவோம் என்று அர்த்தம். அது இருக்கட்டும், நான் 100கணக்கானவங்களை கொன்று இருக்கேன். நீ ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடலை? ஊரில் அம்புலி வரான்னு சொன்னால் எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. உன் ஆசையை நிறைவேற்ற உனக்கு என் விரல் தேவை. ஒரே ஒரு விரல்தான் உன் ஆசையை பூர்த்தி செய்யும் என்றால் நீ தாராளமாக நிறைவேற்றி கொள்ளலாம். இனி அது எனக்கு தேவையில்லை, நீ எடுத்துக்கொள்ளலாம். நான் நீண்ட காலத்திற்கு முன்பே எதையும் விரும்பவில்லை. அளவுக்கு அதிகமான ஆசைகளை துறந்துவிட்டேன். அதிக ஆசைகள் இருப்பதும் அதற்காக பயணம் செய்வதும் தேடுவதும் நீதான். அது உன்னிடம்தான் இருக்கிறது. நீ தேடுகிறாய், ஆனால் நீ போகும் பாதை சரியான பாதை அல்ல. உன்னை தவறாக தள்ளிவிட்டு விட்டார்கள். அது உன் தவறு இல்லை. குருவோட வார்த்தைகளை கேட்டதும் அம்புலி தான் பண்றது தப்புன்னும் தப்ப திருத்திக்கணும்னு நினைச்சான். உண்மைதான் குருவே, நான் என்னோட கலைத்திறமையை வளர்த்துக்க தான் மடத்துக்கு போனேன். ஆனால் என்னோட குருவோட கட்டளையால் ஏன் எதுக்குன்னு யோசிக்காம நிறைய பேர் கொன்னுட்டேன். அதனால் என் கூடவே நிறைய பாவத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். அம்புலி உலோக வாழை கீழே போட்டுட்டு மண்டி போட்டு வணங்குனான். பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், எனக்கு கருணை காட்டுங்க குருவே. ரொம்ப நல்லது அம்புலி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி குருவே. அம்புலியும் குருவோட ஒரு துறவியா சேர்த்துக்கிட்டு அவங்க கூட பயணம் பண்றாரு. அவங்க எல்லாரும் பக்கத்து கிராமத்துக்கு நன்கொடை வாங்க போறாங்க. அப்ப எதேச்சியா அந்த ஊர் ராஜா அவங்கள பார்க்க வந்தாரு. வணக்கம் குருவே, நீங்க கவனமா இருக்கணும். நீங்க வந்த காட்டில் அம்புலின்னு கொடூரமான அரக்கன் இருக்கான். எதிரில் பார்க்குற மனுஷங்களை கொன்று குவிச்சிட்டு இருக்கான்.
ராஜா, ஒருவேளை அம்புலி ஏற்கனவே அவனுடைய தவறை உணர்ந்து மனம் திருந்தி அவர் ஒரு துறவியாக மாறியிருந்தால் அவரை குற்றவாளியாக்காமல் ஏற்றுக்கொள்வீர்களா? யோசித்து பதில் கூறுங்கள். இல்ல குருவே, அம்புலி உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி நல்ல வழியில மாறியிருந்தா அவரை நாங்க எப்பவுமே குற்றவாளியா பார்க்க மாட்டோம். ரொம்ப நல்லது. கடைசியில் இருப்பதுதான் அம்புலி. என்னால் நம்பவே முடியல. அவரை திருத்தினதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். குரு ஒரு நாள் அம்புலிய நன்கொடை கேட்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு அனுப்புனாரு. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இங்க வர்றதுக்கு? அடிங்க, அடிச்சு அவனை கொல்லுங்க. அவன்லாம் வாழவே கூடாது, அடிங்க. அடி வாங்கின ரத்த காயத்தோட ஒரு வழியா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அம்புலி குரு கிட்ட வந்து சேர்ந்தான். அம்புலி, இதை நீ தாங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது உன்னுடைய கர்மா. ஆனால் காலப்போக்கில் இது கடந்து போகும். பயப்பட வேண்டாம். அம்புலி அவனை மக்கள் வெறுத்து அடிச்சு ஒதுக்குனாலும் அவனோட கடமைகளை பொறுமையா குருவோட ஆசையோட விடாம செஞ்சுட்டு தான் இருந்தான். ஞானத்தை அடையிறதுக்கு தயங்காதீங்க. நல்ல செயலை இப்பயே செய்ய தொடங்குங்க.